பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த திருமணங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள், தாமதங்கள், ஒரு 35 வயசுக்கு மேலாவது, 40 வயசு கூட ஆகிட்டு, 45 வயசு கூட ஆகிட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா 50 வயது வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தேடுதல் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும், நம்ம வீட்டில் பண்ணுற வழிபாடு, எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது, அதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம். தனுசு ராசிக்காரங்க எப்படின்னா, உங்களுடைய குணம் எப்படின்னா, ஒரு விஷயத்த, ஒரு காரியம், இந்த ஒரு வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை முடிந்த பிறகுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதுக்கும் சரிதான், உடலுக்கும் சரிதான் ஓய்வு கொடுப்பீங்க. எப்படி வில்லிலிருந்து புறப்பட்ட ஒரு அம்பு எப்படி தன்னுடைய இலக்கை அடைந்த பிறகு ஓய்வெடுக்கின்றதோ, அது மாதிரி தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய இலக்கை அடைந்த பிறகுதான் ஓய்வுங்கிறது எல்லாமே எடுப்பீங்க. சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் தொடர்பான ஒரு விஷயத்தில் எல்லாமே இறங்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்க்குறீங்க, அப்படியே லேட் ஆகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறது, என்ன இது பண்ணுறது, எங்கே போகிறது அப்படின்னு ரொம்ப ஒரு குழப்பமாக இருந்துகிட்டே இருக்குது. நான் எதை நோக்கி போனாலும் ஏதாவது ஒரு தடைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா, துர்க்கையுடைய ஃபோட்டோ வீட்டில் வாங்கி கொண்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும், இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும், சரிங்களா, இல்லை அப்படின்னா உங்களுடைய பிறந்த கிழமை எதுவோ அந்த கிழமையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள, மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள், இல்லைன்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள். ஓகேங்களா. அப்போ அந்த துர்க்கை அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா நெய் விளக்குகள் 2 எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுக்கிட்டு அதே டைம் பார்த்தீங்கன்னா இது பெண்களாக இருந்தாலும் சரி தான், ஆண்களாக இருந்தாலும் சரி தான், உங்களுடைய கிழமை, அதாவது பிறந்த கிழமை எதுவோ அந்த கிழமையில் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. செவ்வாழை பழம் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மிக மிக சிறப்பான விஷயம் என்னென்னா, மாதுளை பழம் வாங்கி வைங்க. அந்த மாதுளை பழத்தை அது முழு பழமாக வைக்கக்கூடாது. மாதுளை பழத்தை உரித்து அதில் இருக்கிற முத்துக்களை வாங்கி வச்சுருங்க. அது ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. வச்சுட்ட மேலே கொஞ்சோண்டு தேன் ஊற்றி அப்படி வைங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்பாளுடைய பாடல்கள், எந்த பாடலாக இருந்தாலும் சரி தான், மனசுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த பாடலாக இருந்தாலும் சரி தான், துர்க்கை அம்பாளை நினைத்து மனமுருக வழிபாடு எல்லாமே பண்ணுங்கள். அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 பாகம், சரிங்களா, நீங்கள் நைவேத்தியம் பண்ணதில் நீங்கள் எது நைவேத்தியம் பண்ணுறீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா 3/4 பாகத்தை திருமணம் தடை தாமதம் அப்படின்னு, அதாவது உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்படின்னா உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் தான் அந்த பூஜையை பண்ணணும். அவங்களுக்காக நான் எங்கள் அம்மா பண்ணிடுறாங்க, நான் லாஸ்ட்டு போய் ஒரு 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 நிமிஷம் கையெடுத்து கும்பிட்டு வந்துடுவேன், தயவுசெய்து அது மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. எதனாலன்னா, நமக்கு பசிச்சா நம்ம சாப்பிட்டாதான் நம்முடைய பசி அடங்கும். சரிங்களா. அப்போது சிறிய குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, ஒரு 4 வயசு 5 வயசுலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக அவங்களுடைய தாய் தந்தைகள் இதை மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு 15 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய கைகளாலேயே அந்த பரிகாரத்தை செஞ்சாதான் அந்த பரிகாரங்கள் பலிக்கும், அது அவர்களுக்கு பலிக்கும். சரிங்களா. அப்போது இந்த துர்க்கை வழிபாடு ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இருந்தாலும் சரி தான், இல்லை வெள்ளிக்கிழமை இருந்தாலும் சரி தான். ராகு காலத்தெல்லாம் எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் சொன்ன அந்த டயத்தில் பார்த்துக்கோங்க. அந்த டயத்தில் வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரசாதத்தை 3/4 பாகம் நீங்கள் சாப்பிட்ருங்க. மிச்சத்தை வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இதுமாரி வழிபாடு ரெகுலராக வீட்டில் இருந்து பண்ணுங்கள். எந்த கோவிலுக்கு போகணும்னா காளகஸ்தி கோவிலுக்கு போங்க. சரிங்களா. காளகஸ்தி காற்று சம்பந்தமான ஒரு கோவில். சரிங்களா. காற்றுக்கு அது மட்டும் இல்லை, ராகு கேதுக்கான ஒரு கோவில் காளகஸ்தியும் இருக்குது. அப்போது அந்த காளகஸ்தி போய் அங்கே இருக்கிற துர்க்கை, முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு பண்ணுங்கள். அதே கோவிலில் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்பாளுக்கும் தனி சன்னதி இருக்குது. அந்த சன்னதியில் போய் மாதுளை பழத்தை எப்படி நீங்கள் இங்கே வழிபாடு பண்ணீங்களோ சேம் அதே டயத்தில் கொண்டு போய் அங்கே அந்த வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் எல்லாமே விலகும். அந்த அம்பாளுக்கு துர்க்கை அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த மாதுளை பழத்தை கொடுப்பாங்க. அதை அங்கே வரக்கூடிய தம்பதிகளுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, ஆண்களாக இருந்தால் அப்படின்னா பெண்களுக்கும், பெண்களாக இருந்தால் ஆண்களுக்குமே அதிகமாக கொடுங்க. எல்லாருக்குமே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களுமே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 நிமிடங்கள், அதாவது ஒரு நாளிகைன்னு சொல்லலைங்களா, அந்த ஒரு நாளிகை துர்க்கை அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி உட்காருங்க. அங்கே அனுமதி வாங்கிக்கோங்க. சரிங்களா. காளகஸ்தி கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். அனுமதி வாங்கிக்கோங்க. அனுமதி வாங்கிட்டு ஒரு 24 நிமிடம், அதாவது ஒரு 30 நிமிடம்னு வச்சுக்கோங்களேன், 30 நிமிடங்கள் அங்கே உட்காருங்க. உட்காந்து எல்லாருக்குமே இந்த நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம், நைவேத்தியம்லாம் கொடுத்ததுக்கப்புறம், எல்லோரும் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. உங்களுடைய திருமண தடைகள் விலகும். மனதிற்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை துணை அமையும்.